என் வாய்ஸ் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் கேக்குதா? ஆகாய் கிளியரா இருக்கு. கேக்குதா? கேக்குது சிவகுன். கேக்குது. ஓகே. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். அதுக்கு முன்னாடி அவங்க ஹலோ சொல்றாங்க. என் இன்ட்ரோ நீ கேளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஓகே, நியூஸ் டே போட்டுடலாம். ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வெல்கம் டு 3 கேமிங். இன்னைக்கு வந்து ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு இந்த சேனல்ல. என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா 3 பேரும் ஒரே இதில் அவைலபிளாக இருந்திருக்கும். யாருன்னா ஷீரோ, கூரோ அண்ட் ஆகாய் 3 பேருமே இந்த ஸ்ட்ரீமில் இருக்கோம். ஹாய் ஆகாய், ஹாய் கூரோ, கேக்குதா நான் பேசுறது? வணக்கம் வணக்கம். கேக்குதா? ஆகாய் வந்து அதிசயமா வந்திருக்காரு இப்பதான். ரொம்ப நாளா ஆளை காணும்னு சொல்லிட்டு எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சொல்லுங்க, இந்த கேம் நீங்க ஆடி இருக்கீங்களா? டெட்ராய்ட். இன்னைக்கு என்ன கேம் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம ஆட போற கேம் வந்து டெட்ராய்ட். ஸோ டெட்ராய்ட் வந்து நிறைய மூவி ரெஃபரன்ஸ் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். தமிழ்ல கம்பேர் பண்ணணும்னா எந்திரன், இங்கிலீஷ் மூவில கம்பேர் பண்ணணும்னா ஐரோபாட். ஸோ இந்த மாதிரி மூவிஸ் கூட கம்பேர் பண்ணலாம் டெட்ராய்டு. ஸோ இது ஒரு ஹியூமன் வேர்ல்டுக்கும் டெட்ராய்ட் வேர்ல்டுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த கேமை நம்ம தான் ஃபுல்லாகவே ஆட போகிறோம். லைக் நம்ம தான் சூஸே பண்ண போகிறோம் ஸ்டோரி எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கேம் ஆரம்பிச்சிடலாமா? அது ஏதாவது இது வந்து ஒரு பயங்கரமான செலக்ஷன். இது யார் செலக்ட் பண்ண அந்த கேம்? பூர்வமா ஷீரோவா யார் செலக்ட் பண்ணது இந்த கேம்ல? கூரோ கேள்விப்பட்டிருக்காரு டெட்ராய்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கூரோ சொன்னோடனே வாங்க போய் ஆடலாம் அப்படின்னாச்சு. சொல்லுங்க கூரோ, நீங்க தான் அந்த கேம் செலக்ட் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க அக்காய், ஏதோ சொல்ல வந்தீங்களே. என்ன சொல்ல வந்தேன்னா, இது பயங்கரமான கேம். கேமிங்ல அந்த சைபர் பங்க் அந்த தீம்ல வந்து ஒரு ரொம்ப காமனா பேசப்படுற ஒரு இது அந்த ஹியூமனாய்டு, ரோபாட், சிந்த், ஆர்டிபிஷியல். ஒரு சில பேர் வந்து இட்ஸ் நாட் பி கன்சிடர்ஸ் ஹியூமன்ஸ் ஆர் இல்ல ஒரு லைஃபா கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கு ஒரு உயிர் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியலான டாபிக். அதுல வந்து ஒரு மைல் ஸ்டோன் தான் இந்த கேம், எஸ்பெஷலி இந்த டெசிஷன் மேக்கிங், இந்த டைனமிக் டெசிஷன் மேக்கிங்ல. அதுதான் நான் சொல்லணும்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம கேம் ஆரம்பிச்சிடலாமா? உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு கூரோ ஏதோ சொல்ல வந்தேன். கூரோ நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல அதேதான், அந்த டெசிஷன் மேக்கிங் கேம் தான், ரியல் டைம் டெசிஷன் மேக்கிங் கேம். அண்ட் PS4ல வந்து இது பெஸ்ட் கேம் அவார்டுக்கு நாமினேட் ஆன கேம். சரி ஓகே, இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேம் சஜஸ்ட் பண்ணது. ஓகே அக்கா, என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆகுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியலையா? ஒரே நிமிஷம். தெரியுதா? தெரியுது. ஓகே ஓகே, ஆரம்பிச்சிட வேண்டியதான். கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டேட் ஆகஸ்ட் 15, 2038 மாலை 8:30 மணி நைட்டு. காயின் டாஸ் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் வருது. சிவாஜி தி பாஸ் மாதிரி காட்டியிருக்காரு. அதான் சொல்ல வந்தேன், அப்படியே சிவாஜி ரெஃபரன்ஸ் தான். சிவாஜி படம் தான் இதை பார்த்து ரெஃபரன்ஸ் நினைக்கிறேன். இல்ல சிவாஜி எல்லாம் எப்படி காக்கப்பட்டாரா சங்கர். ஓகே, இதான் மெயின் கேரக்டர் நினைக்கிறேன். எந்த கதையும் இல்ல, அப்படியே ஸ்ட்ரைட்டா உள்ள விட்டாங்க நம்மள கேமுக்குள்ள. நீயே கண்டுபிடிச்சுக்கோன்ட்டு இந்த இடத்துல ஏதோ க்ளூ விட்டு போறாங்க. Please, you gotta save my little girl. Wait. You're sending an android? All right, ma'am. Okay, android அவன். ஆமா. Okay, 800. ஓகே, ஏதோ ஒரு குழந்தைய காப்பாற்றணும் போல. அவங்க அம்மா வந்து கதறிட்டு இருக்காங்க. ஏதோ மனுஷன் வந்து காப்பாற்றணும்னு பார்த்தா நீங்க ஆண்ட்ராய்டு அனுப்புறீங்கன்னு வந்து மிலிட்டரி சண்டை போட்டுருக்காங்க அவங்க அம்மா. கிராபிக்ஸ் நல்லா இருக்கு ஆக்சுவலா. கிராபிக்ஸ் நல்லா இருக்கு. எஸ். அப்புறம் ஏதோ க்ளூஸ்லாம் போல, நம்மளே கீழே கிடக்கிற க்ளூலாம் பார்க்கணும் போல இருக்கு. ஃபைண்ட் கேப்டன் ஆலன். ஏதோ மீன்லாம் கிடக்குது கீழே. டிரார்ஃப்
இதுவும் ஒரு டிசிஷன் தான் போல இருக்கு. யூ கேன் சேவ் பண்ணிடலாம். நீங்க சேவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து அதை அப்படியே விட்டு போயிடலாம். சேவ் பண்ணலாமா இல்ல அட விட்டுறலாமா? காப்பாத்தி விடுங்க கழுதைய, சும்மா தானே இருக்கு. காப்பாத்துங்க. சரிங்க. யாரு இப்போ நம்ம எல்லாமே கவுன்சிலிங் தான் நினைக்கிறேன். கூறுலாம் கண்ட்ரோலர் வச்சு விளையாடுறான்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்ல ஷிரோ ஆடிட்டு இருக்கா. நான் ஆடிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ இந்த வீடியோல கமெண்ட் போட்டிருந்தாங்க, ஹீரோ எப்பதான் நீங்க அவுட் ஆகாம ஆடுவீங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஹீரோ பார்த்தாலும் தெரியல. அது அங்கதான் ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா வந்து போன கேம் ஆடினது நான் தான். அவன் வந்து என்ன ப்ரோ செத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. அதனால கமெண்ட் போட்டிருந்தாங்க. பிக் ஃபேன் கூரோ ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. கூரோக்கு ஃபேன் பேஸ் யார் ஆலன், கேப்டன் ஆலன் அதான் அங்க இருக்கான்னு யாரும் நினைக்கிறேன். ஓ அவனே பாயிண்ட் பண்ணிடுறான் எங்க இருக்கு அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு. இந்த R2 ஸ்கேன் அந்த கார்னர் சைபர் லைஃப்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு போல. It already shot down 2 of my men. Okay. Get it, but they're on the edge of the balcony. இவங்க அந்த ரோபோட்லாம் செய்றவங்க போல. ஆமா. அந்த என்னமோ கேக்குறாங்க. டிவியன்ஸோட நேம் கேட்கலாமா? என்ன கேட்கலாம்? அவனோட பிஹேவியர் கேட்போம். It's been behaving strangely before this. I haven't got a clue. Does it matter? I need information to determine the best approach. என்ன பண்ணலாம்? ஓகே நேம் கேளுங்க. நேம் கேக்குவா? Do you know its name? Listen. Tension ஆயிட்டாங்க. That's all that matters. So either you deal. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம எதுக்குடா கேள்வி கேட்க சொல்றீங்க? டென்ஷன் ஆறா. ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். என்ன கேளுடா கேட்ட? அதான் அவன் பாத்தீங்களா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் 48% ன்னு போட்டான். ஓ இந்த கன் தான் ஏதோ எடுத்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே கன் இங்க தான் இருந்திருக்கு. அவ்வளவுதான். பாக்ஸ் எழுதுங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட் ஏதோ காட்டுதே. ஓ நைஸ். ஆர்க்கம் மாறுறீங்களா ரெண்டு பேர்ல? ஆமா நான் ஆர்க்கம் ஆடிட்டு இருந்தேன். R2 அது இதே மாதிரி உனக்கு அந்த ரீகன்ஸ்ட்ரக்டிங் வரும் தெரியுமா? ஆமா ஆமா. ஓ இங்க பாருங்க மேல இருந்து எடுத்துர்க்கான். சோ இது மேல இருந்து எடுக்கும்போது என்ன இருக்கு? ஓகே சோ பேக் ட்ராக் பண்ண took the father's பண்றோம்னு நினைக்கிறேன். பொண்ணோட அப்பாவோட கன் எடுத்துருக்கான் அந்த ரோபோட். இந்த டிவியன்ட்னா இப்போ அந்த ரோபோட்டுக்கு ஏதோ வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகி அதை இஷ்டத்துக்கு பண்றது தான் டிவியன்ஸ் கரெக்ட்டா இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேப்டன் வந்து இட் பிஹேவியரிங் டிஃபரண்ட்னு சொல்றான். ஏதோ நான் லிவிங் திங் மாதிரி. இந்த ரூம்ல போவோம். அந்த குழந்தைக்கு வந்து கன் ஷாட் பண்ணது கேட்கல. ஏன்னா பாட்டு கேட்டு இருந்திருக்கா. நல்ல க்ளூல. ஒரு இந்த வைபும் வருது. அது பேர் என்ன? நம்மளோட ஹிட்மேன் வைபும் வருது. அந்த க்ளூஸ் அனலைஸ் பண்றது. ஆமா ஆமா. அந்த நானும் சொல்ல நினைச்சேன். அந்த ஹிட்மேன்லயும் இதே மாதிரி தான் க்ளூஸ் நம்மளே கண்டுபிடிக்கணும். ஓ ஓகே. டிவியன்ஸ் நேம் டிவியன்ஸோட நேம் வந்து டேனியல். ஓகே. டாப் வேற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா இவ்வளவு க்ளோஸா இருந்த இந்த ரோபோட் எதுக்கு இப்ப அந்த பொண்ணை கொல்றதுக்கு அந்த இதை வச்சிருக்கு? ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமா. இந்த இதுல ரூம்ல என்ன விட்டுருக்கனா ஏதாவது தெரியுதா உங்க ரெண்டு பேருக்கும்? எல்லாமே பார்த்தாச்சு நினைக்கிறேன். அவ்வளவுதானா? லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க. லைட் சுவிட்ச் இல்லங்க, இருங்க பாத்துறேன். நிஜமாவே லைட் ஆஃப் பண்ற ஆப்ஷன் இருக்கா? சும்மா சொல்லுங்க ஜீரோ. அடுத்த ரூம்ல போங்க. கட்டினே இருக்கான். அது வந்த வழி. சொல்ல வேண்டியதானே இல்ல என்று. இங்கதான் எல்லாம் இருக்காங்க. இந்த ரூமை சர்ச் பண்ண போட்டுருக்காங்க. எத்தனை க்ளூஸ் இருக்கீங்க? ஓ நைஸ். நிறைய க்ளூ இருக்கு. ஓகே நியூஸ் போல இருக்கு. வந்து போலீஸ் அவன். நம்ம ரோபோட் வந்து இப்ப போலீஸா? வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி நினைக்கிறேன்.
ஏன்னா அவன் அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான் அவனை. ஐ அம் தி டிடெக்டிவ் சென்ட் பை சைபர் லீஃப்னு தான் சொல்லுவான். ஓகே வேற என்ன க்ளூஸ் இருக்கு? விக்டிம்ஸ்லாம் இருக்கான், போட்டு தள்ளுறான் போல இருக்கு எல்லாரையும். ஏய் போலீஸே போட்டுருக்காங்க ரோபோட், மால் ஃபங்க்ஷன் ஆன ரோபோட் வந்து. ஓ மறுபடியும் க்ளூஸ் கண்டுபிடிக்கும். டிபார்ட்மெண்ட் மேலே கை வச்சிட்டானா? ஆமா அவ்வளவுதான். துரசிங்கம் சார்ஜ் எடுப்பாரு இப்போ பாருங்க, கலக்குவாரு. இப்போ இந்த போலீஸ்க்கு துரசிங்கம் பேர் வச்சிருந்தாங்க. ஆமா சரி, இப்போ இவர் எப்படி செத்தாருன்னு பாப்போமா? கன் எடுத்துட்டு அடியா நடந்துருக்காப்ல. ஓ இங்க 2 க்ளூ இருக்கு நமக்கு. அந்த க்ளூ இங்க இருக்கு. அந்த பொண்ணை வந்து அவன் பிடிச்சிட்டு இவனை சுட்டுருக்காங்க. அந்த ரோபோட் தெரியுதா? சுட்டுட்டு வேற எங்கேயோ போயிருக்கான். ஓகே ஸோ கன் இங்கே தான் விழுந்துருக்கு. வெப்பனும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 3 விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். டீவெண்ட் அந்த குழந்தை இழுத்துன்னு போயிருக்கான், ஒரு போலீஸ்காரன் வந்திருக்கான், சுட்டான், வந்தான் சுட்டான், செத்தான், ரிப்பீட் மாதிரி. ஆல்ரெடி 60 தான் இருந்துச்சு, இப்போ மறுபடியும் 60 போடு. ஏங்க சுடுறாங்க, எங்கேயோ சுட்டுருக்கு. எங்க இருந்துடா சுடு? கன் ஷாட் கேட்டது எனக்கும் கேட்டுச்சு. அந்த கன் எடுக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. அதான் கேமரா அந்த சைடில் இருக்கு. எடுத்துக்கலாமா வச்சிடலாமா? எதுக்கும் இப்போ எப்படி அந்த பொண்ணை காப்பாற்ற போறோம்? எடுத்துவாங்க. யூஸ் ஆகும். கண்ணு என்னதான் பொண்ணு என்னதான் அவன் டக்குன்னு இது சொல்லுவான்ல, அந்த படத்துல வர மாதிரி கஞ்சா பிசினஸ் அப்படின்ட்டான். ஐயோ கண்ணு முன்னாடியே சொல்றாங்க. என்ன சொல்றா? என்னங்க அப்படியே ஏதோ ரோபோ மாதிரி நடந்து போய். ஐயோ ரோபோ தானே அவன்? அவன் ரோபோ தான் ஜி, அவன் ரோபோ தான் ஜி. அவன் ஒரு ஆண்ட்ராய்டு தானே. புல்லட் வந்து லங்ல ஒரு போடு போட்டிருக்கான். கண்ணு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஹைட்டு கண்ணை வச்சு ஹைட்டும் வெயிட்டும் கண்டுபிடிக்குதுப்பா அந்த ரோபோட். துரைசிங்கம் பவர் தான் போல. இல்ல அது கண்ணை வச்சு கண்டுபிடிக்கல, அந்த ஹியூமனோட டேட்டா பேஸ்ன்னு நினைக்கிறேன். அவன் பேரு அந்த இன்ஃபோ எல்லாமே வருது இல்ல. ஓ we are living in 2038ல. அதனால பார்த்தோனே சொல்றாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2038க்கு முன்னாடியே இந்த டேட்டாவெல்லாம் நம்ம ஆல்ரெடி பாதி டேட்டாவை வித்துட்டோம் அப்படி எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா ஓகே. ஓ இங்க பாருங்க, அவங்க அப்பா இதான் போலங்க. இதோ அவங்க அப்பா போடுறான் பாருங்க. ஐபேட் இங்க இருந்து அங்க வரைக்கும் போயிருக்கு. அப்படியே கேமரா அவங்கள ஒரு வாட்டி திருப்பி பார்த்தோம், அந்த சைடு ஏதாவது இருக்கான்னு. ஓகே 2 க்ளூஸ் நான் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஏங்க 68 வந்துருச்சு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கா? ஏறி இருக்கு. ஸ்டார்டிங் 48 தான் இருந்துச்சு. ஓ புரியுதா அக்கா? புரிஞ்சுச்சா என்னன்னு? இந்த அப்பா வந்து என்ன பண்ணாங்க, சரி ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் 75 ரோபோட் நல்லா இருக்கு, ஜென்ஸ் வேணாம் அப்படினு யோசிச்சிருக்கான் போல அவங்க அப்பா. அதனால இந்த ரோபோட் நினைச்சிச்சு லேடிஸ்லாம் கிடையாது நான் தான் அப்படின்ட்டு போட்டுச்சு. டேட்டா ஷூ சைஸ், ஷூ மாடல், ஹாஸ்டேஜ் குட் பி wounded. ரத்தக்கரை இருக்கு அதுல அந்த ஷூல. ஓகே அது ப்ளூ கலர்ல எக்ஸ்ட்ரூப் வச்சிருக்காங்க. அதான் இது வந்து அந்த டிவியன்ட்டோட பிளட்னு நினைக்கிறேன். எச்சி இல்ல ஏய் பிளட். ஆமா என்ன பண்றான்? ஏய் இன்வென்ட் ஸ்கேனருங்க, தப்பா நினைக்காதீங்க ரோபோட். ஓ ரோபோட்ஸ்க்கு ப்ளூ கலர் பிளட்டா? ஆமா அந்த டிவியன்ட்டோட மாடலும் கண்டுபிடிச்சிட்டான். P600 சம்திங். சரி இன்டு ஆக்ஷன். நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு. எட்டி பாத்துறோம். அங்க பாருங்க. ஏய் சுற்ற போறான்யா. ஓகே ஓகே சரி, வேற பிரிகாஷன் எடுக்கணுமா? போலாமா? போலாம். ஃபர்ஸ்ட் மிஷன் சூப்பரா முடிச்சிட்டு கலக்குறோம். அப்படியே சுட்டாங்க. சுட்டான், நம்மள தான் சுட்டான். அடுத்த ஆளா யாரையோ சுட்டா மாதிரி கேக்குறாரு. நம்மள தான் சுட்டிருக்கான். சுட்டதே நம்மள தான். இது என்னங்க ரொம்ப சினிமாட்டிக் மியூசிக்லாம் போடுறாங்க. Hi Daniel. My name is Connor. How do you know my name? I know a lot of things about you.
I've come to get you out of this. ஹெலிகாப்டர்லாம் வந்துச்சுங்க. இவனை யாருங்க வர சொன்னா? துரைசம் டிவியன்ட் டீஸ்டேபிளைசிங். பொறுமையா போலாமா? இப்போ என்னமோ ஒரு ஆப்ஜெக்ட் இது கொடுத்துருக்காங்க. கெயின் எஸ் காம் ரிலீஸ் ஹாஸ்டேஜ். எம்பத்தைஸ் பண்ணுங்க. எம்பத்தைஸ் பண்ணவா? I'm an android. Just like பண்ணுங்க. I know how you're feeling. What difference does it make if you're an android? You're on their side. You can't understand how I'm feeling. இதா கொஞ்சம் கொஞ்சமா அடி பிரதர்ஷனம் Are பண்ணிட்டு you வருவான். armed? உண்மையை சொல்லிடலாம். பொய் சொல்லிட்டு கடைசியில் கன் எடுத்தா சுட்டானா? உண்மையை சொல்லிடலாம். இல்ல போய் சொல்லிருங்க. பொய் சொல்ல வேணாங்க, உண்மையை சொல்லிடலாங்க. Yes. போய் Drop it. போய் தாங்க சொல்லணும். No sudden என்னங்க moves or I'll shoot. சரி, நேர்மையா இருப்பாங்க ரோபோட்ஸ்லாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அவன் வந்து ஹெட் ஷாட்ல போட போறான் அவங்கள. நேர்மையா இருந்து செத்து போயிருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டு ஆப்ஷன் அன்லாக் ஆயிருக்கு. பாசிபிள் காஸ் எமா அண்ட் யூ. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்னு கேளுங்க. You're defective, Daniel. நான் எதுவுமே கொடுக்கலங்க. ஆமா டைம்குள்ள செலக்ட் பண்ணா அதே செலக்ட் பண்ணிருச்சு போல. Everything will be okay. I don't need to be fixed. I'm working பொறுமையா நாளைக்கு செலவு போடுங்க. அதான் சொல்றேன். now. யோசிக்கணும்னா பாஸ் பண்ணிட்டு யோசியா. ஓகே இருங்க. Ever. எமா அண்ட் யூ I know கேட்றோம். you and நீ Emma were very close. பர்சனல் அட்டாக். அவனை காண்டாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய சுட்டுட்டு அவனும் சுட்டுட்டு செத்துற போறான். ஐயோ. I thought she loved me. என்னடா மடத்தனமா பேசிக்கிட்டு But I இருக்கு. was wrong. லவ்னா She's வந்து just இது like all the other humans. ஏங்க இது எந்திரன் ஸ்டோரி தாங்க. ஆ? இது எந்திரன் ஸ்டோரி தாங்க. இந்தியன் ஸ்டோரி தான் அது. எந்திரனா என்ன பண்ணலாம்? Sympathetic. சிம்பத்திக்கா பேசலாமா? சிம்பத்தி கிரியேட் பண்ணுங்க. சிம்பத்தி These emotions you're feeling are just errors in your software. நான் வேற ஐயோ அப்போ zoom காண்டாவ போயிட்டு போறான். It's not my fault. I never wanted this. I loved them. You know? But I was nothing to them. டேய் இருடா, அவனோ மண்டையில இருக்கிற கன்னை இருடா. இவனும் ரோபோ தான் இல்ல? I can't stand that noise anymore. ஐயோ Tell that சொன்னால அந்த ஹெலிகாப்டர் தாங்க பிரச்சனை அவனுக்கு. சொல்லிடலாமா? நம்மளே ஹேண்டில் பண்ணிடுவோம். கொடுத்துருங்க. போடா பாத்துறேன்டா. துரைஷ் அங்க இருக்கும்போது நீங்க ஏன் வரீங்க? எங்கம் பாத்தீங்களா? இப்ப பாருங்க 89 ஆயிடுச்சு. ட்ரஸ்ட். போத்தா நம்ம ஹீரோக்கே கால் பண்றவர் போலயே. அவ்வளவுதான். I promise you everything will be fine. ஹீரோ நீங்க சொதப்படுறதுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. நீங்க என்ன மிஷனை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? அப்படியே அப்ப நான் பண்றேன் ஓடி போய் அவ்வளவுதானே. அப்படியே இப்ப 95ல இருக்கிற probability of success காண்ட் ஏத்துற மாதிரி ரெஃப்யூஸ். That's out of the question. You're a machine you have to obey. எப்படி Put the gun down. 95 to 75. அது ஒரு உயிரிங்க. என்னங்க விளையாண்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சரி ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்க. அப்ப நெகட்டிவ்ல இருந்து மறுபடியும் பாசிட்டிவ் எடுத்துங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போங்க. சரி ஓகே. நீங்க ஆர்டிஆர்ல வர ப்ராபபிலிட்டி மாதிரி ஒரு எம்பத்தைஸ் ஏங்க இது. அந்த பொண்ணு செத்து போச்சுங்க. பொண்ணோட குதிக்குதுங்க அது பைத்தியம். மாசான சீன் நினைக்கிறேன். ஸ்லோ மோலாம் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஈத்து போறான். அப்படி என்ன இவன் செத்து குதிச்சிட்டான்? நீ ஏன்டா குதிச்ச? அக்காய் சான் உங்க பேச்சை கேட்டு முதல் மிஷன்லயே ஹீரோ செத்து போயிட்டான். அக்காய் சான் என்னங்க செத்துறான்? மிஷன் சக்சஸ்ஃபுல். என்ன ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல், பேஷண்ட் டெட் அந்த மாதிரி இருக்கு. பராசக்தி ஹீரோடா அப்படின்ற மாதிரி அது வேணுமா? மொட்டை அடிச்சிட்டு வருவாரா? மொட்டை அடிச்சிட்டு வருவான்னு நினைக்கிறேன். அப்ப இவன் தான் மெயின் கேரக்டர் ஹீரோனா செத்துறானா அப்போ அவன்? இவனை தான் முதல்ல காட்டுறாங்க. அப்ப இவன் தானே ஹீரோவா இருக்கணும். அந்த கேஸ்ல தான் இருக்கேன் நான் இப்போ வந்து ஒரு ரோபோ தான் கீழ உள்ள சுத்துறவனா தெரியலையே. அப்படிதான் நீங்க பிளட் எல்லாம் இருக்குல்ல காய், ப்ளூ கலர் பிளட் எல்லாம் வருது அவங்களுக்கு. அப்ப செத்துறோம். அவ்வளவுதான். அவனை காட்டவே இல்லை. ஆண்டி போயிட்டாங்க. செத்துட்டான். நான் இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். நான் வந்து ரோபோட் சைடு. This is the scenes. என்னம்மா எனக்கு புரியல. ஆமாங்க. Paths you have taken. இங்க பாருங்க. என்ன ஸ்டாண்ட் எடுக்கறாரா? ரோபோட் சைடு நான் ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். ரோபோட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். ஓஹோ. இங்க பாத்தீங்களா? நம்ம வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருந்தா இந்த கதையே மாதிரி இருக்கும் போல. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க நமக்கு. ஓ இது என்னங்க இது? ஒர்க் ஃப்ளோலாம் போட்டு வச்சிருக்கானுங்க.
அதான் நம்ம சூஸ் பண்றத வச்சு ஸ்டோரியே மாறும் அந்த மாதிரி. ஓ அப்போ ஒரு மிஷனுக்குமே மல்டிபிள் எண்டிங்ஸ் இருக்கு. ஆமா, நெகோஷியேட் வித் டீவியன்ட்னு ஒன்னு இருக்கு. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன். ஏய் சூப்பர் பா. நல்லா இருக்குல்ல? அப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணும் போல. ஆர்டிஆர்ல வர மாதிரி ஒரு வாட்டி திட்டுறது ஒரு வாட்டி ஹாய் சொல்றது அந்த மாதிரி. மாதிரிதான் ஆர்டிஆர்னாலே அக்காய் சந்தான். அக்காய் மான் வேட்டையில இறங்கிடுவாரு. இன்னும் முடிக்கல. மான் வேட்டை வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. ஆமா. ஏங்க எத்தனை அநியாயமா ஒரு பாஸ்டா அடிச்சு கொன்னீங்கல சீரோ மறந்துருச்சா? நீங்க சொன்னீங்க நான் கொன்னேன். This is the top of the range household assistant. It cooks 10,000 different dishes. Come on, Zoe, let's go. 200 languages and dialects. ஓ ரோபோட் இருக்கிற கடை. 10,000 இது பேசுமா, லாங்குவேஜ் பேசுமா, குக் பண்ணுமா. Honey, it looks amazing. இது எல்லாமே ரோபோட்ஸ் தான் போல. ரோபோட்ஸ் வாங்குறாங்க வந்து. ஆமா. ஆஹா. நான் நினைச்சேன் ரொம்ப பணக்கார. $7,999 $8,000 ஒன்லி. எங்கங்க போட்டுருக்கு? 50% ஆஃப் போடுறாங்க பாருங்க. சப்டைட்டில். Absolutely awesome. ஐயோ. அப்போவுமே 50% ஆஃப்னாலுமே $8,000 இல்ல? An excellent choice. $4,000னா Emergency systems falls break அப்பா. if it detects smoke. Excuse me. How much is that one over there? The MP800 is slightly more expensive, but it has ஸ்லைட் மோர் எக்ஸ்பென்சிவ். come along. And we're good. Yeah, right back. யாராவது வாங்குங்கடா. இவன் வாங்குற மாதிரி There it இருக்கான். is. ஹாய் ப்ரோ. It's a bit difficult getting it back in working order. Okay. It was really messed up. What'd you say happened to it again? The car hit it. Stupid accident. Ah, I see. Anyway, it's as good as new now, except that we had to reset it, meaning we had to wipe its memory. I hope you don't mind. That'll be fine. ஓ இது ரீயூசபிள் ரோபோட் போல. கடன்லாம் வாங்கிட்டு போறாங்க. கடன் திருப்பி கட்ட முடியலனா இன்னொன்னு குத்துறாங்க போல. மெமரி அழிச்சிட்டு. ஓஹோ. அந்த மாதிரி. Kara. காரா. My name is Kara. எங்க பொண்ணுங்க? ஹே. பொன் ரோபோட். சாரி பென் ரோபோட். இப்போதான் இதுவே போடுறானா? This is the intro. This is the end. அந்த மாதிரி this is the intro. Detroit Android City. செமையா இருக்கு. ஒரு டிஃபரண்ட் நீ பார்த்தோனே எனக்கு இது ஆடணும். தெரியல சைபர் பங்க் ஆடணும் மறுபடியும் தோணுது. சைபர் பங்க் 2077. எஸ். நைட் ரன்னர்ஸ்னு ஒரு அனிமே இருக்கு பாத்துருக்கீங்களா? என்ன அனிமே? நெட்ஃபிளிக்ஸ்ல. நைட் ரன்னர்ஸ், சைபர் பங்க் நைட் ரன்னர்ஸ். ஆஹா இல்ல பார்க்கல. அது பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. அது அதாவது வந்து இந்த கேம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருந்தது. நாட் ஹிட் ஆகி நிறைய பேர் வந்து மறுபடியும் அந்த கேம் இது வந்து அனிமே பேஸ்ட் ஆன் தி கேம் தான். அந்த கேம்ல இருக்க சிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த அனிமேவே. நைஸ். அந்த மாதிரி ஒரு கேமை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு அனிமே எடுக்கிறாங்கன்னா ஒரு அனிமேவை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு கேமும் கிரியேட் பண்ணலாம். கேம் கிரியேட்டர்ஸ் சோலோ லெவலிங் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன். ப்ளீஸ் யாராவது அதை கேமா மாத்துங்க. சோலோ லெவலிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இது இருக்குல்ல, நருட்டோ ஷிப்புடன், டீமன் ஸ்லேயர், டிராகன் பால் அது அதெல்லாம் இருக்கு. ஆனா சோலோ லெவலிங் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்ல நல்ல குவாலிட்டில இல்ல ஹீரோ, நல்ல குவாலிட்டில இல்ல. குரோ சொல்ற மாதிரி ஒரு அவர் எதிர்பார்க்கறது வந்து ஒரு PS4 PS5 போர்ட் எதிர்பார்க்கறாரு. நல்ல குவாலிட்டியோட வந்தா நல்லா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சீசன் பாத்துர்க்கேன், அதுவே நல்லா தான் இருந்தது. ஓகே, அனிமே பத்தி பேசுனா அது ஒரு தனி டாபிக்காவே எடுத்து ஒரு தனி வீடியோவா தான் போடணும். அவ்வளவு இருக்கு அனிமே பத்தி பேசுறதுக்கு. இப்போதைக்கு இந்த டெட்ராய்ட் கேம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு கெட்டவனா மாற போறேன். எல்லாமே நோ கொடுத்து எல்லாமே எல்லாரையும் ரேஜுக்கு பண்ண போறியா? ஆமா. நவம்பர் 5th. இது யாருங்க? இது புது கேரக்டரா இருக்கு. தெரியலையே. அதே ரோபோட்டா வேற சொடக்க போட்டு வரானா? அந்த ஃபர்ஸ்ட் செத்தானே அவனா? அவன் தெரியலையே. ஏதோ பார்க்ல இருக்க மாதிரி இருக்கு. இல்லங்க இது வேற ரோபோட் தான் இது. ஆமா. இங்க பாருங்க, இப்போ இந்த சிட்டியை பார்த்தாலே எவனுமே மனுஷன் கூட பேசுற மாதிரியே தெரியல. இல்ல எல்லாமே இந்த ரோபோட் தான் வந்து ஹியூமன் ஸ்கேல் பண்ற மாதிரி இருக்கு. இது க்ளீன் பண்றவன் ஒருத்தன் அங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கு ரோபோட். இந்த பாருங்க, இந்த குழந்தைய தள்ளிட்டு போறது கூட ரோபோட் தான் தள்ளிட்டு போகுது. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல வீட்ல. ஒருத்தன் ஓடுறான், அவனுக்கு பின்னாடி இன்னொரு ரோபோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஓ இவன் ஜாக்கிங் போறான், இதுவும் கூட வருது போல ரோபோட்டும். என்ன பண்றான்னு பாப்போமா? எல்லோன் கம்மி நானும் இப்படிதானா?
ஓஹோ அசிஸ்டன்ட் மாதிரி போலங்க 5 miles, and are 5 miles away from the goal. இப்போ எங்க போனோம் எதுவுமே சொல்லி வெயிட் ஃபார் கிரீன் சிக்னல் பார்த்தீங்களா வாவ் சும்மா கிராஸ் பண்ணுங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இல்லைன்னா வண்டி வந்து இடிக்குதா பார்க்கலாம். அவன் ரொம்ப ரொம்ப போலீஸ் ஆகறான். கிராஸ் பண்ண மாட்டானா? இங்க பாருங்க. ஓ போக மாட்டான். சரி சிக்னல் மாத்த முடியுதான்னு பாப்போமா ஹேக் பண்ணி ரோபோட் தானே அவன். இல்ல இல்ல அந்த அளவுக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல. இது ஒர்க் ஆகாத சிக்னலும் என்னமோ. GPS R2 to use GPS. எங்க போணும்ன்றது வந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு ஈவி வைப் வருது எனக்கு கார்ஸ் எல்லாம் பார்த்தா. இல்ல நிஜமாலே 2038 அப்படி தான் இருக்கும் போல இருக்கு அக்காய்சான். ஹியூமன் மியூசிக் $1 to hear. ஆமாங்க. ஹியூமன் மியூசிக் $1 to hear. எனக்கு என்னன்னா இப்போ இந்த ரோபோட்ஸ்லாம் இவ்வளவு வந்துருச்சுல அப்போ ஹியூமன்ஸ் கண்டிப்பா ஒரு சண்டை போடுவாங்களே. ஐயோ ban androids. சொல்லி வாய முள்ள வந்துட்டாங்க போறோம். ஐயோ தெரியாம வந்துட்டாங்க. I can see through you. You are the one by whom the evil will come. You are the one who will destroy Detroit. என்னடா சும்மா நடந்து போயிட்டு இருந்தா அவனை புடிச்சு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. இவங்க வந்து அகைன்ஸ்ட் தி ரோபோட்ஸ். நீங்களே வந்து இந்த வேர்ல்ட் டேக் ஓவர் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கான். தெரியாம மாட்டேன் சார் சாரி. இப்போ எங்க போணுமா? ஓகே அப்படியே இருக்கு. இந்த மாடல்ஸ் கூட இங்க பாருங்களேன். இந்த மாடல்ஸ் கூட ரோபோட் தான். ஓ எல்லாமே ரோபோட்ஸ் தான். இதோ இருங்க பெலினிஸ் பேண்ட்ஸ். அதோ லெஃப்ட்ல. பெலினிஸ் பெயிண்ட்ஸா பேண்ட்ஸ் பெயிண்ட். ஓ சும்மா நீங்க வந்து அனலாக்ல அப் அண்ட் டவுன் மட்டும் இல்ல அவன் சொல்ற காம்பினேஷன்ல கூட போணும் போல இருக்கு. இப்போ ஓபனுக்கு வந்து வேற மாதிரி இருந்துச்சு. கனெக்ட். ஓகே. Identification verified. நான் கூட மனுஷன் இருப்பான் உள்ள சேல்ஸ்மேனா நினைச்சா அதுவும் ரோபோட் தான். Here is your order 847. That will be $63.99. Please confirm payment. பேல முடியாது. சும்மா தான் வந்தேன். ஒண்ணும் பண்ண முடியாது. பே பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். எக்ஸிட் ஆவறதுக்கு ஆப்ஷன் இல்லையா? கண்ணிலே பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். மஞ்சளா மருது. தோ இங்க தான். தோ அந்த அனலாக் இதுதானே சொல்றீங்க? இப்போ வெளிய போகும்போது கூட ஓபனுக்கு வந்து டிஃபரண்டா இருக்கு. இது கொடுத்து இது பண்ற மாதிரி. நைஸ். R126 கேமரா ஓகே. இவன் பெயிண்ட் பட் டப்பா எடுத்துட்டு போறான். பெயிண்ட் அது பேண்ட்ஸ் இல்ல. பெயிண்ட் தான். நீங்க தான் பேண்ட்னு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் குரோ. அப்படியா? பெயிண்ட் தான். வரையவான் நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட் ரோபோட் நினைக்கிறேன். அவன் ஓனர் ஆர் போனார். அங்க இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் போக சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட் ரோபோ தான நடந்து. இந்த இடத்துல தான் வந்து எந்திரன் வந்து இஸ் ஒன் ஸ்டெப் பெட்டர். டப்புனு கால்ல இருந்து வீல்ஸ் வரும். தலைவன் ரோட்லயே அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ட்ரெயின்ல போவாங்க. அரிமா அப்படி ஒரு பாட்டு கூட வந்துரும் பின்னாடி. Hey guys, check it out. We got one of those tin cans here. ஐயோ இவனுங்க புலிஸ் ரோபோவை கூட புலி பண்றாங்க. Look at this little motherfucker. You steal our jobs but you can't even stand up. அத்த போறான் பட்டன். இல்ல நான் எந்திரிக்கிறேன் பாருங்க. நான் எந்திரிச்சா தாங்க மாட்டீங்க. ஐயோ என்ன நடக்குது? எந்திரிக்கும் போதே அடிக்கிறாங்க. எல்லன் குடுத்தானே அடிப்பீங்க. எல்லன் குடுக்கலாம் விட்டுருங்க. சிரோ மூஞ்சி பொளந்தறோம் போறானே விட்டு கொடுத்துருங்க. அவனே ஹெல்ப் பண்றான் எந்திரிக்கிறதுக்கு. Do it. எனக்கு அடிக்கிற ஆப்ஷன் காமிங் மட்டும் போலீஸ் வந்துட்டாரப்பா. It's enough. Leave it alone. Let us teach this bastard a lesson. You damage it, I'm gonna have to find you. Oh.
ஓ டேமேஜ் பண்ணா ஃபைன் ஃபைன், சிவிலியனுக்கு ஃபைன். Take your job next. Let's see how you like it. Okay. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. ரோபோட்ஸ்லாம் வந்ததுனால வேலை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சைடு பார்த்தா டெக்னாலஜி எப்படி சாட் ஜிபிடி வந்து பல பேரோட வேலைகளை வந்து காவிட்டு போயிருச்சோ அந்த மாதிரி வந்து ரோபோ வந்து ஹியூமன் வேலையை காவிட்டு கரெக்ட் தான் ப்ரோ. போயிரும். பஸ் போயிடுச்சா? அந்தனே போயிடுச்சு. இருடா. ஐயோ சண்டையால மிஸ் பண்ணிட்டான் அக்கா. ஜீரோ அவன் சண்டை போட்டான் வந்து நமக்குன்னு ஒரு பஸ் வருது. சண்டை அந்த பக்கம் போய்ப்பா. டீசன்ட்டா சொல்லிக்கிறேன். இங்கேயும் மனுஷங்க இல்ல அக்கா. இங்க பாருங்களேன், ரோபோட்டுக்குன்னு தனி செக்ஷன் பாருங்க. ஆண்ட்ராய்டு கம்பார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு தனியா ஒன்னு வச்சிருக்காங்க, மனுஷங்களுக்கு தனியா ஒன்னு வச்சிருக்காங்க. ஏசிசமா இல்ல? ஆமா ஆமா, ஏன்னா நீ நானும் வேற வேற தானே அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான். இவன் தான் யோசிக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ரோபோட்ஸ் யோசிக்குமா? இல்ல ஆனா நல்ல அதுதான் இந்த சொல்லுங்க ப்ரோ. இல்ல நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அந்த கேம். ஐ மீன் அந்த பஸ்ஸா இருக்கட்டும், அந்த என்வாயர்மெண்ட்டே நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு தான் பண்ணிருக்காங்க. ஆமா. இதுல என்ன நம்ம ஆப்ஷன்ஸ் மிஸ் பண்ணோம்? என்னமோ ஆப்ஷன் மிஸ் பண்ணோம் காமிக்குது, ஷேட்ஸ் ஆஃப் கலர். ஆனா இங்க பாருங்களேன், இப்போ அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ண முடியுதா? ஆர் ரைட் அனலாக். இந்த இடத்துல வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு 2 இருக்கு. ஸோ ஐ திங்க் நீங்க போய் பாத்தீங்களா அந்த லிசன் டு புஸ்கர், அது தனியா இருக்குல்ல, அது என்ன அவன் தான் சொன்னான்ல உங்ககிட்ட, யூ ஆர் த டெவில், நீ தான் டெட்ராய்ட் அழிக்க போறேன்னு ஒருத்தன் சொன்னான்ல. ஸோ அந்த மாதிரி தனித்தனியா நிறைய இருக்கு. ஸோ அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா தனித்தனியா நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. தட் டசன்ட் லீட் டு தி ஆக்சுவல் ஸ்டோரி லைன். அது சைட் ஸ்டோரி மாதிரி ஒன்று வரும், நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். அதுதான் சைட் ட்விஸ்ட் மாதிரி. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கே கேம். நல்லா இருக்கு கேம். எனக்கு இப்போ தெரிஞ்சு நல்லா தான் இருக்கு கேம். சூப்பர். நம்ம மாட ஆரம்பிச்சு என்ன ஒரு 45 மினிட்ஸ் இருக்குமா? ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே ஃபைன். நம்ம வந்து கேம் நல்லா இருக்கு. இப்போ நீங்க இந்த கேம் எப்படி இருக்கு அக்காய், நீங்க பார்த்த வரைக்கும் ஓகேவா? நல்லா இருந்தது வைவ். சொன்ன மாதிரி ஒரு நான் ஃபாலோட் 4 தான் நம்ம ஆடுறதுக்கு மட்டும் நான் கூரோ கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுலயும் வந்து இதே மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஆர்பிஜி எலமெண்ட் கண்டினியூ பண்ணா இன்னுமே நல்லா இருக்கும். அடுத்த எபிசோட் இருக்கா கூரோ? இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இப்படி கேக்குறீங்க? டெஃபினட்டா இருக்கு. உங்களோட கால் ஷீட் நீங்க கொடுக்கறத பொறுத்து தான் நாங்க ரெக்கார்டிங்கே. என்னோட அவைலபிலிட்டினால நீங்க தள்ளி போடுவானா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க வந்தாதான் இந்த எபிசோட் நம்ம அடுத்த எபிசோட் பண்றோம். ஓகே சீக்கிரம் இந்த கேம் முடிக்கிறோம். ஆர்டிஆர் 2 முடிக்கிறோம். ஆர்டிஆர் 2 வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சாமிக்கு விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஆர் 2 முடிக்கிறோம். ஆமா, ஆர்டிஆர் வந்து மெயின் மிஷன் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா ஒரு இன்னும் 2-3 ஸ்ட்ரீம்ல முடிச்சிடலாம். அப்புறம் நிறைய லைனப் இருக்கு. ஸோ கைஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, டெட்டாடோட ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. நிறைய லைனப் வச்சிருக்கோம். லைக் காட் ஆஃப் வார் 3 போயிட்டு இருக்கு, 4 and 5 பண்ண போகிறோம். லிட்டில் நைட் மேட்ச்னு ஒரு கேம் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் வந்து இந்த கேம் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, இந்த கேமும் நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஆடி காமிக்கிறோம். நாங்கள் 3 பேரில் கண்டிப்பாக 2 பேருக்கு அவைலபிள் இருப்போம். நாங்கள் தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோஸ் எல்லாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இல்ல சொல்றதுதான், அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த 2 பேர் யாரா வேணா இருக்கலாம். அது குரோவா இருக்கலாம், இல்ல குரோ அண்ட் அக்காயா இருக்கலாம். சோ குத்தமுள்ள நெஞ்சுதான் குரு இருக்கும் அக்காய். ஆமா, மாட்டினது நீங்க தான் கடைசில. ஓகே. So இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. So thank you for joining Akai, Kuro, and I'm Shiro signing off from now. Until then, peace. We'll meet on next episode. Bye. Cheers. Bye. Bye guys. Bye.